இந்த எபிசோட் 3ல பாத்தீங்கன்னா புக் ரைட்டர் மேன்ஷன்ல இருந்து கிளம்புறாரு. இந்த வெலோனி பொண்ணு அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உன்னால சுத்தமா மறக்கவே முடியாது, நான் ஊருக்கு போனதுமே நீ கேட்ட அந்த பொருளை நான் உனக்காக கொரியர் பண்ணேன்னு சொல்றாரு. அவர் அப்படி சொன்னதுமே இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அவர் அப்படியே கட்டிப்பிடிக்கிறாங்க. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யாவும் போலீஸ்ல உயரதிகாரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ அந்த பொண்ணோட கேஸ்ல தேடி இருக்க அந்த லவ்வர் பையனும் அவங்க அப்பாவும் என் வீட்டுல தான் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே நிரபராதிங்க, அவங்களோட பேர் வெளியே அடிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. நீ வேணா இவனை தனியா கூட்டு போய் விசாரணை பண்ணுன்னு சொல்றாரு. எஸ் ஜே சூர்யாவும் இந்த பையனை கூட்டு போயிட்டு நீ அந்த பொண்ணை லவ் பண்ணியான்னு சொல்லி கேக்குறாரு. நாங்க ரெண்டு பேர் லவ்வர்ஸ்லாம் கிடையாது, அந்த பொண்ணுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், என்கிட்ட கிட்டார் வாசி கத்துக்கிறதுக்காக அவன் என்கிட்ட பேச ஆரம்பிச்சா. அந்த பொண்ணு என்ன ஃப்ரெண்டா தான் சார் பார்த்தா, நான் தான் அந்த பொண்ணை கிஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ண, அந்த பொண்ணை என்ன அரஞ்சிட்டு போயிட்டா சார், இதான் சார் உண்மை, என்ன நம்புங்கன்னு சொல்லி அந்த பையன் கெஞ்சி கேக்குறான். போலீஸ் இவன் சொல்றது எல்லாமே உண்மை மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி இவனை போன்னு சொல்லிட்டு இவரு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. வெள்ளனியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட போலீஸ் விசாரணை பண்றாங்க. நீங்க எதுக்காக அடிக்கடி ஒத்தப்பாறை ஏரியாவுக்கு போறீங்க, அந்த ஏரியால ஒரு 3 பசங்க இருக்காங்க, அவங்கள பத்தி தெரியுமா உங்களுக்கு, அந்த 3 பசங்களோட பேரையும் கொஞ்சம் டீடைலையும் சொல்றாரு. அந்த பசங்க மேல 2 கொலை வழக்கு இருக்குன்ற விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அந்த 3 ஆளுங்களை ஒருத்தனை கூட்டு வந்து விசாரணை பண்ணா நான் யாருன்னு தெரியுமா, என்ன கூட்டு வந்து விசாரணை பண்ணான்னு சொல்லி ரொம்ப தெனாவட்டாவே பேசுறான். திடீர்னு பாத்தீங்கன்னா எஸ்பி கிட்ட இருந்தே போன் வருது. அந்த பையனை விசாரணை பண்ணதுக்கு உங்ககிட்ட எதனா ஆதாரம் இருக்கா? இல்ல சார். அப்ப அந்த பையனை முதல்ல வெளியே விடுங்க, எனக்கு மேலத்துல இருந்து பிரஷர் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இறந்து போன வெள்ளோனி பொண்ணு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் காப்பியை போலீஸ் படிச்சு பாக்குறாங்க. 3 நாளுக்கு அப்புறமேட்டு என் பொண்ணு என்ன கடிச்சிட்டா, இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லி அவங்க அம்மா வாபஸ் வாங்கி போயிருக்காங்க. போலீஸ்க்கு இந்த விஷயத்துல எதுவுமே புரியல. வெள்ளோனியை கல்யாணம் பண்ணிக்கிறதா அந்த மேல சின்னதா போலீஸ்க்கு டவுட் வரும். அவனை விசாரணை பண்ணதுக்காக மேன்ஷனுக்கு போறாங்க. அவன் பார்த்தா மேன்ஷன்ல இருந்திருக்க மாட்டான், வேற ஏதோ ஒரு இடத்துல தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கான். அப்படி இந்த எபிசோட் 3 முடிச்சிடுறாங்க.